கிறிஸ்துவுக்குள் அன்பாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பிதாவின் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த காலைவேளையில வந்து இந்த தருணத்துக்காக பிதாவின் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மீண்டும் ஒரு சில நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் மனமார்ந்த நன்றிகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, நான் நீங்க போறேன்னு சொன்ன உடனே சில சகோதரர்கள் சில சகோதரிகள் அன்பின் வார்த்தைகளும் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதோட உங்களுக்கு தெரியப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். என்ன பாடம் அப்படின்னாக்கா ஓய்வு நாள் அப்படின்னு பார்க்கலாம். சபாத் டே அப்படின்னாக்கா இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட அப்படின்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த அந்த சம்பவம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஏன் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணா, ஒரு வருஷத்தை நம்ம ஆரம்பிச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம எப்படி 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்க பார்க்கும்போது நம்ம சபை கூடி வருவதை சிலர் என்ன பண்ணலாம், விட்டு விடுவது போல நாம் என்ன பண்ணுவது, விட்டு விட கூடாதுன்னு சொல்றோம். அப்ப நம்ம இன்னைக்கு கூடி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதுக்கு ஏன் நம்ம இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, எது மூலியமா நம்ம இதை பார்க்கும்போது நிறைய பேர் இன்னைக்கு 2000 பார்க்கும்போது இந்த கோவிட் டைம்ல இருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் எதுல இருந்து வந்துட்டாங்க பாருங்க, ஆன்லைன் மூலியமாக நம்ம நிறைய பேர் நம்ம ஆன்லைன்ல கலந்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சபை கூடி வந்துருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா தேவன் கொடுத்த ஒரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க சபை கூடி வரணும். எல்லாரும் வந்து இங்க என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைகள் என்ன பண்ணணும், இங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன் நம்ம இங்க கூடி வந்தாங்க என்ன நடக்கும் அப்படின்றா, இது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் படிக்கலாம் வசனங்கள் படிக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல ஒருவருக்கு புத்தி சொல்லுமா. எங்க புத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம வெளியே வந்துட்டு போறது மாத்திரம் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணி ஆகணும்னாக்கா புத்தி சொல்லணும். எதை பத்தி புத்தி சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து அவங்களுக்கு நம்ம சொல்லணும். இப்படியெல்லாம் இருக்குது, இதை நீங்க என்ன பண்ணணும், கை கொண்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், புத்தி சொல்லணும். படிக்கவே நாளானது சமீபித்து வருகிறதை, நாளானது எப்படின்னா சமீபித்து வருகிறது. அப்போஸ்தலன் பவுல் இந்த வார்த்தைகள் எழுதும்போது அந்த காலகட்டத்துல நாளானது சமீபமா இருக்குதுன்னு சொல்லும்போது, இந்த காலத்தை நம்ம பார்க்கும்போது எப்படிதான் இருக்குதுன்னா, நாளானது எப்படி சமீபமா இருக்குது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, எவ்வளவா ஒருத்தரை சந்திக்கிறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நம்ம என்ன பண்ணோம்னா புத்தி சொல்லி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்ப சபை கூடுது நம்ம என்ன பண்ணோம், டெய்லி நம்ம என்ன பண்ணோம், வாரம் வாரம் சபை கூடி நம்ம வரணும். ஏன்னாக்கா தேவன் இப்படி நமக்கு ஒரு ஏற்பாடு இந்த பூமியில வைத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எப்படி அது வைத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது எதுக்காக இப்படி சொன்னாரு அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் 6 நாள் என்ன பண்றாரு, வானத்தையும் பூமி உண்டாக்கு 7ஆவது நாள் என்ன பண்றாரு, ஓய்வு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ ஓய்வு இருந்தா அந்த நாள் என்ன பண்றோம், பரிசுத்தமாக. இப்ப நம்ம சபை கூடி வரும்போதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லும்போதோ, தேவனுடைய வார்த்தைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போதோ நம்ம என்னவாக மாறுறோம் அப்படின்னாக்கா பரிசுத்தமா நம்ம மாறுறோம். அந்த வார்த்தைகள் படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாள் என்ன பண்ணாரு, பரிசுத்தப்படுத்தார். எல்லாமே அவர் உண்டு பண்ணி 7ஆம் நாள் எங்க இருந்தாக்கா ஓய்வு இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஓய்வு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நாள்ல எதுவுமே செய்யலையா தேவன் தான், எல்லாமே செய்து கொண்டனா கிரியைகள் என்ன பண்ணுங்க அதுவும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு. கிரியைகள் எதுவுமே செய்யல. ஆனா 7ஆம் நாள் என்ன பண்ணுங்க ஆசீர்வதித்து அது என்ன பண்ணுங்க பரிசுத்தமாக படுத்துட்டார். அப்போ பரிசுத்தம் உள்ள தேவன் ஏன் அந்த ஒரு நாள் நம்மளுக்கு கொடுத்துக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளும் என்ன பண்ணினாக்கா 6 நாள் வேலை செய்யணும், 7ஆம் நாள் என்ன பண்ணோம், ஓய்வு நம்ம இருக்கணும். ஏன் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்துக்கிறார். அந்த 7ஆம் நாள் என்ன பண்ணோம், என்னோட சமூகத்துல வந்து என்னுடைய வார்த்தைகள் என்ன பண்ணிருக்கா கேட்கணும். அப்படின்னாக்கா அந்த நாள் யாருடைய நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனுடைய நாளாக இருக்குது. அந்த நாள்ல நம்ம எந்த ஒரு வேலைகளும் செய்யக்கூடாது. இந்த பாடத்தின் மூலியமா நம்ம
இதை கட்டலாம். அப்ப தேவன் 7ஆவது நாள்ல ஓய்வு இருந்தா அந்த நாள் என்ன பண்றார்? பரிசுத்தமாக ஆக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வார்த்தைகளை படிக்கலாம். எப்படி நம்மளுக்கு சொல்றாருன்னு யாத்திரையாகவும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அது பைபிள்ல படிங்க. யோசேப்போ அதுக்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தார். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். 70 பேர். அப்ப பார்க்கும்போது இங்க ஒரு காலத்தை பார்க்கும்போது இந்த 7ஆவது நாள்ல என்ன பண்ணோம்? ஓய்வு இருக்கணும்னு சொன்னார் தேவன். அது காலம் போகல என்ன ஆயிட்டாங்கன்னா அவங்க மறந்துட்டாங்க. அந்த விஷயத்தையே மறந்துட்டு எப்படி போயிட்டாங்கன்னா இந்த எகிப்துக்கு போனவங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்க்கும்போது யோசேப்பு முன்னதாக என்ன பண்ணாரு? எகிப்து தேசத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் எகிப்துனா இது தேவனுடைய பிளானாக இருக்குது. அதுக்கப்புறம் யார் எகிப்துக்கு போறாங்கன்னு யாக்கோபுடைய சன்னதி என்ன பண்றாங்க? எத்தனை பேர் போனாங்க எகிப்துக்கு? எவ்வளவு பேரு? 70 பேரு. அப்ப 70 பேர் போனாங்க. யோசேப்பு அவங்களுடைய 2 மகன்கள் சேர்த்தா தான் 70 பேராக அங்க சேர்க்கப்படுது. அப்ப இந்த 70 பேர் உள்ள போயிட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க? டோட்டலா தேவனைய ஆராதிக்காம என்ன பண்ணாங்க? விட்டு விட்டாங்க சொல்றோம். ஏன்னாக்கா அவங்க அடிமைத்தனத்துக்கு பண்ணுங்க. அந்த பார்வன் அவங்கள ரொம்ப அடிமைப்படுத்தி அந்த ஆராதனை பண்ணாத அளவுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா தேவன் அவங்க நினைவு கூர்ந்து மறுபடியும் அங்கிருந்து என்ன பண்ணாங்க? வெளியே கொண்டு வராரு. ஏன்னாக்கா என்னுடைய நாட்கள் நீங்க ஆசரிக்க வேண்டும். இதை நீங்க மறந்துட்டீங்க. இது ஒரு சாபக்கேடாவா போயிடுச்சு. திருப்பி நீங்க என்ன பண்ணலாம்? இதை நீங்க ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியே கொண்டு வர பிறகு ஆதியாகமம் 46:27. யோசேப்புக்கு எகிப்தில பிறந்த குமாரர் 2 பேர். ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். 70 பேர் என்ன பண்ணாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்ப தேவன் எகிப்துல எவ்வளவு வருஷம் இருந்தாங்க? 440 430 புரியுங்களா? இப்போ 430 வருஷம் என்ன ஆயிடுச்சு? அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க. எல்லாமே டோட்டல் என்ன ஆயிட்டாங்க? மறந்துட்டாங்க. இப்போ மறந்துட்ட பிறகு தேவன் என்ன பண்ணாங்க? நினைவு கூறுறாங்க அவங்கள. நினைவு கூறி வெளியே கொண்டு வர பாருங்க. யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன சொல்ற? படிக்க மீண்டது. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. இப்ப தேவன் என்ன பண்ணாங்க? நினைவு கூர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க? இப்ப எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வராங்கன்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய எவ்வளவு வருஷம் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 6 லட்சம் புருஷர்கள். டோட்டல் எவ்வளவு இருப்பாங்க அந்தாஜ்ல? 25 lakhs 30 lakhs சொல்றாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வைஃப் 2 பேரு 2 பசங்க எடுத்தா கூட வச்சாங்க 25 லட்சம். அப்படியே ஒரு மேல 3 பசங்க 4 பசங்க கூட இருக்கலாம். டோட்டல் 30 lakhs அப்படின்னு பார்க்கும்போது 30 லட்சம் ஜனத்தை தேவன் என்ன பண்ண வெளியா கொண்டு வர. எப்ப அப்படின்னு பார்க்கும்போது அவரு நினைவு கூர்ந்து இவங்க மேல ஒரு அன்பு காட்டி வெளியே என்ன பண்ணாங்க? இவ்வளவு வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தீங்க. இப்ப என்ன பண்ண வெளியா நீங்க வாங்க. இப்ப வெளியே வரும்போதோ இவங்க அது வரைக்கும் அது உள்ள இருக்கும்போதோ எந்த ஒரு ஆராதனையும் தேவனுக்கு செய்யவே இல்லை. அது டோட்டலா பண்ணலாம். அந்த 7ஆவது நாள் நீங்க ஓய்வு இருக்கணும், அந்த ரெஸ்ட் எடுக்கணும். அதெல்லாம் சொன்னாரு. என்ன ஆராதிக்கணும் சொன்னோம். அதெல்லாம் டோட்டல் என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. இப்ப தேவன் வெளியே கொண்டு வந்து அவங்க என்ன பண்றாங்க? என்ன நீங்க என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். என்ன நினைவு கூறணும். இந்த 7ஆவது நாள்ல என்ன பண்ணணும்? என் சபை கூடி என்ன பண்ணா நீங்க வந்து என்ன ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதாக யாத்திரையாகவும் 12ஆம் அதிகாரம் 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? 430 வருஷம் சொல்றாரு. படிங்க அப்படியே. 40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அப்ப பார்க்கும்போது கர்த்தருடைய சேனைகள் புரியுங்களா? சேனைகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அப்படின்னு சொல்றான். அப்ப சேனைகள் யார் அப்படின்னாக்கா இஸ்ரேல் தான் ஒரு பெரிய சேனையாக
அவங்க மத்தியில அவர் வாசம் செய்கிறவராக இருந்தாரு. அப்ப தேவன் அவங்க 430 வருஷம் அன்றைய தினமே அவங்க வெளியே என்ன பண்ணாரு, கொண்டு வந்தார். சரி, இப்ப கொண்டு வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப அவங்க ஒரு நியாய பிரமாணம்ன்றதை இங்க கொடுக்குறாரு. அந்த நியாய பிரமாணத்தின்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆராதிக்க பண்ண வேண்டும், அதை நீங்க கை கொண்டு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம் அந்த வசனம் எப்படி சொல்றாருனாக்கா, யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. பாருங்க, ஓய்வு நாள் என்ன பண்ணுவீங்க, பரிசுத்தப்படுத்த வேண்டும். 6 நாளும் நீ வேலை செய்து ஆ, உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஆ. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். பாருங்க, ஓய்வு நாள். இங்க வந்து இந்த யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அது கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த வார்த்தையில பார்க்கும்போது என்ன சொன்னா, பரிசுத்த நாளாக என்ன பண்ணா நீங்க ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கலாம். அந்த 7ஆம் நாள்ல இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஹோலி டே அப்படின்னாக்கா இங்கிலீஷ்ல பார்க்கலாம், ஹோலி டே அப்படின்னா பரிசுத்தமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே காலப்போக்கில் என்ன ஆச்சுனாக்கா, ஹாலிடே வந்துச்சு. புரியுதுங்களா? எப்படி வச்சு நம்மளுக்கு சண்டே என்னங்குது ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கொஞ்ச நாள் போயிட்ட பிறகு நம்மளுக்கு என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தா, ஜாலி டே மாறிடுச்சு. எப்படி ஆச்சு நீங்க ஜாலி டே? ஜாலி டேக்கா இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் சண்டே வந்து எப்படி இருக்குதுங்க, ஜாலி டே, நம்ம எங்கன்னா போலாம் வரலாம் அப்படி. தேவன் அதை ஓய்வு நாளா கொடுத்தாரு. ஏன்னாக்கா என்னால என்ன பண்ணுவீங்க, ஆசரிக்கணும், நீ சபை கூடி வரணும், வந்து எனக்கு தொழுது கொள்ளணும், என்ன பண்ணணும், ஏன்னா பரிசுத்த தேவன் நீங்க நினைக்கிறீங்க, நீங்களும் பரிசுத்தமா இருக்குனாக்கா என்ன ஆராதிக்கணும், என் வார்த்தைகளை நீங்க கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கொண்டு வந்து எங்க சபை கூடுதல் நம்ம வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒரு ஜாலி டேய பண்ணின்னு எப்படியோ என்ன பண்றாங்க நடக்கிறதாக இங்க பாக்குறோம். எப்படி சொன்னார் அந்த வார்த்தைகள் பாருங்க, நம்மளுக்கு ஒரு பிக்சர் இங்க போடப்பட்டது. எப்படி சொல்லி நான் படிக்கிற வசனத்தை 8ல இருந்து சில வார்த்தைகள் படிக்கும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை நீங்க என்ன பண்ணா பரிசுத்தமாக ஆசரிக்க கடவுளாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியன் ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். யாரும் வேலை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தாங்க. இந்த பிக்சர்ல பார்த்தோம்னாக்கா நம்ம இங்க சொல்லப்பட்டவங்க எல்லாம் இருந்தாங்க, ஓய்வு இருக்காங்க இல்லையா? பாருங்க எப்படி சொல்றாருனாக்கா, இன்னைக்கு நம்ம அது வீடு நம்ம அது இன்னொரு வருஷத்துல நம்ம பார்க்கலாம். இங்க வந்து ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது. இப்ப நீங்க வந்து இங்க உட்காந்துக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு கம்பெனி வச்சுக்கிறீங்க, அந்த கம்பெனில சில பேர் வேலை கூட சேர்ந்துருக்காங்க சண்டேஸ், இல்ல ஏதோ ஒரு டிராவல்ஸ் கம்பெனி வச்சுக்கோங்க, வண்டிகள் போக்குவரத்துல இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணி இங்க உட்காந்துட்டு என்ன யோசிக்க கூடாதுனாக்கா, அவர் அங்க வேலை சேர்ந்துக்கிறாரா இல்லையா, இல்ல எங்கன்னா வெளியே போயிட்டாங்களா, அது உட்காந்து நீங்க யோசிக்க கூடாது. இங்க தேவனுடைய ஆலயத்துல வந்துட்ட பிறகு நீங்க எதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னாக்கா, தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகளே தியானித்துக் கொண்டு. அதான் சொன்னாரு, நீ ஆனாலும் உடைய வேலைக்காரனாலும் யாராவது ஒரு மிருகம் ஆனாலும் எந்த ஒரு வேலை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. எல்லாமே எப்படி இருக்கணும், ஓய்வு இருக்கணும். அப்படி நம்ம இன்னைக்கு நடத்திருக்குமா பார்த்தோம்னா கண்டிப்பா அப்படி நம்ம இருக்கிறதே இல்லை. ஏன்னாக்கா தேவன் கொடுத்த நாளை நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்னாக்கா, ஒரு அசட்டையா நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்ற மாதிரி. அப்படி நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாங்க, நம்மளோட அவர் வார்த்தைகள் மூலியமா நம்மளோட என்ன பண்றாரு, அவர் பேசுறாரு. இது வரைக்கும் நம்ம அப்படி பண்ணியிருந்தாக்கா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா அது பரிசுத்தமான ஒரு ஓய்வு நாள். தேவன் அந்த இடத்துல வந்து வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் நம்ம வருகிற நம்ம என்ன பண்ணா, யாத்திரையாகும் 23ஆம் அதிகாரம் 10ல இருந்து 12 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாங்க. 7ஆம் வருஷத்துல உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் அப்படின்னாக்கா நீ 6 வருஷம் பயிரிடணும். எங்கனாக்கா உன் நிலத்துல பயிரிடலாம். நீ எவ்வளவு வருஷம், 6 வருஷம் பயிரிடலாம். 7ஆவது வருஷத்துல என்ன பண்ணணும், விடணும். ஏன், ஓய்வு. புரியுங்களா? அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, சில பேர் ஏழைகளா இருப்பாங்க. அந்த ஏழைகள் வந்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வலியுறுத்த அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா தேவன் கொடுத்த ஒரு நியாயப்பிரமாணம், இது வந்து நம்ம அப்படித்தான் செய்ய வேண்டும். ஏன் அதுக்கப்புறம் பார்க்கும்போதோ அந்த ஏழைகள் எடுத்த பிறகு சில மிருக ஜீவன்கள் என்ன பண்ணுவாங்க வந்து சிலது புசித்துக்கொள்ளும். அது கூட தேவன் எல்லாமே பிளான் பண்ணி வச்சார். தேவன் வந்து மனுஷனை மாத்திரம் ஒரு மேன்மையா வைக்கல,
சில மிருக ஜீவன் கூட என்ன பண்றாங்க யோசித்து தேவன் வைக்குது. படிங்க அப்படியே அந்த வசனங்கள். உன் திராட்சை தோட்டத்தையும் ஆ, உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக. எப்படி செய்யணும்? அப்படியே தான் செய்ய வேண்டும். 6 நாள் உன் வேலையை செய்து 6 நாள் என்ன பண்ணோம்? இதுல வந்துட்டு நம்ம 6 நாள்ல தேவன் எந்த ஒரு கை வைக்க மாட்டார் நம்ம மேல. நீங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே சொல்ல. 6 நாள் உன்னுடையது. நீ என்ன வேணா பண்ணலாம். நீ வேலைக்கு போகலாம், சும்மா இருக்கலாம், பண்ணலாம். சாயங்கால டைம்ல கிளாஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? கலந்துக்கலாம், கலந்துக்காம கூட இருக்கலாம். அது உங்களுடையது. அதுல நான் வந்து என்ன பண்ணேன்? தலையிட மாட்டேன். ஆனா 7வது நாள்ல நீ என்னுடைய நாள்ல நீ எடுத்துக்க கூடாது. அது என்னுடையது. அதுல நீ கை வச்சனாக்கா நான் உனக்கு சும்மா விட மாட்டேன். 6 நாள்ல நீ என்ன வேணா பண்ணீங்க, நான் கேட்க மாட்டேன். நீ நைட் ஜாப் பண்ணு, எது வேணும்னா பண்ணு. அது உன்னுடையது. புரியுங்களா? 6 நாள் அவர் என்னெல்லாம் செஞ்சானாக்கா வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்தார். 7வது நாள் எப்படி இருந்தானா ஓய்வு இருந்தார். அதே மாதிரி நம்மளும் கூட என்ன பண்றாரு? 6 நாள் நீ வேலை செய்யலாம். 7வது நாள் என்ன பண்ணாது? படிங்க அப்படியே. 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் ஆ, இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் ஆ. அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. எல்லாமே எப்படி இருந்தா ஓய்வு. புரியுதுங்களா? யாரும் எதுவுமே செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா வீட்டுல வந்து உட்காந்துருப்போம். சில வேலைக்காரங்க என்ன பண்ணுவோம்? வந்து வேலை செய்ய வைக்கும். சரிங்களா? வீட்டு வேலைங்க. அவங்க கூட என்ன பண்ணி ஆகணும் நீங்க? ரெஸ்ட் கொடு. இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல கொடுத்துங்க. இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றது இதெல்லாம்? கை இது கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்றது? எச்சரிக்கை. படிங்க அப்படியே. முடிச்சாங்க. 13. போட்டு சொல்லு. இங்க பார்க்கும்போது 7 நாள் என்ன பண்ண நம்மளுக்கு இந்த வேலைகளை கொடுத்துக்கிறாரு. அப்புறம் பார்த்தா 6 நாள் கொடுத்துக்கிறாரு. 7வது நாள் ஓய்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லுங்க. இது நம்ம கை கொள்ளணுமா கை கொள்ளக்கூடாதா? கை கொள்ளணும். இன்னைக்கு நம்ம கை கொண்டு நடந்துக்கணுமா? அப்படி சில இதெல்லாம் விட்டு இருப்போம். ஆனா இதுக்கப்புறம் கை கொள்ளும். நம்மளுக்கு எதே இருந்தாலும் நீங்க உண்மையிலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவங்களா இருக்கணும். நம்ம புது சிருஷ்டிகள். அப்போ புது சிருஷ்டிக்கு எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. நாமளா பிரமாணமா என்ன பண்ணோம்? ஆக்கிடும். நம்மளுக்கு எந்த ஒரு நியாய பிரமாணம் கொடுக்கப்படல. ஆனா நம்மளே என்ன பண்ணோம்? நியாய பிரமாணப்படி வாழ்க்கணும். அப்போ தேவன் இப்படி கொடுக்குறாருனாக்கா சும்மா எதுவும் கொடுக்கல. இது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் என்ன கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அதை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி, யார் இப்போ உபாகம்ல சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தைகள். உபாகம் 31:12 சில வார்த்தைகளை படிக்கலாம். மேலும் ஆ. கர்த்தர் மோசேயிடத்தில் படிங்க அப்படியே மெதுவா படிப்போம். அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு ஆ. நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரத்தை போகிற யார்? சரி, உபாகம் யாத்ராகமம் யாத்திராகமம் 31 12 படிச்சாங்க. 12 படிச்சிட்டீங்க சார். மேலும் ஆ, கர்த்தர் மோசேயினிடத்தில் ஆ, நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஆ. நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும். என் ஓய்வு நாட்கள் என்ன பண்ணுவீங்க? ஆசரிக்க வேண்டும். கொடுத்தாங்க. படிக்கிறோம். உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். எனக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குதா? அடையாளமா இருக்கா? தலைமுறை தோறும் என்ன பண்ணி ஆகணுங்க? செய்தி நேரம். எதுல இருந்து? அங்க எகிப்துல இருந்து வெளியே வந்தாங்க இல்லையா? அவங்க கொடுத்தாங்க நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்துல இருந்து எது வரைக்கும்னாக்கா அவங்க எது வரைக்கும் தேவன் அவங்களை கை கொண்டு நடந்துச்சுனாலும் அது வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும்? செய்து கொண்டே இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. படிங்க. 13ஆம் வசனம். படிங்க. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக. அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அது பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவர் பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப அந்த நாளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பரிசுத்த குலைச்சல் ஆக்கலாம். குலைச்சல் என்ன? அசுத்தப்படுத்தக்கூடாது. அது தேவனுடைய நாள். அதை நீங்க என்ன பண்ணக்கூடாது? அசுத்தமாக்க கூடாது. படிங்க. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன். இதாகில அவனுக்கு குலைச்சல் பண்ணாங்க. அவன் என்ன பண்ணி ஆகணுமா? கொலை செய்யப்படணும்.
யார் கொலை செய்யப்படுறது? அது யாராகிலும் அப்படி செய்துட்டாக்கா அவங்க என்ன பண்ணி ஆகணும்? கொலை செய்யணுமா? செய்தாங்களா? பழைய ஏற்பட்ட காலத்துல செய்தாங்களா இல்லையா? பார்க்கலாம் நம்ம. செய்தாங்களா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. படிங்க. அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஒரு வேலை செய்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஓய்வு நாள்ல யாராவது வேலை செய்தாக்கா என்ன பண்ணி ஆகணுமா? அங்க என்ன சொல்லுது வார்த்தை? கொலை செய்யணும். புரியுங்களா? இப்ப நம்ம சண்டை ஆராதனையில வந்து கலந்துக்கணும் இந்த ஓய்வு நாள்ல. இப்போ உங்க மத்தியில யாராவது ஒருத்தர் வேலைக்கு போயிட்டாங்கன்னாக்கா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ண போயிட்டோம்போ கொலை செய்யணுமா செய்யக்கூடாதா? அப்படி நம்ம செய்துட்டாக்கா நம்மள என்ன பண்ணுவாங்க? ஜெயில போட்டுருவாங்க. ஆனா நியாய பிரமாணத்தின்படி அவங்க செய்தாக்கா அவன் என்ன பண்ணி ஆகணும்? அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் தேவன் கொடுத்தது அந்த காலகட்டத்துல. ஆனா நம்ம இந்த காலகட்டத்துல எப்படி நடந்துக்கணும்? நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா நம்ம என்ன பண்றோம் நடக்கும். சண்டே வேலை நம்ம சண்டே ஆராதனை இருந்தா கூட நம்ம எங்க போயிடும்? சில வாட்டி பார்ட் டைம் ஜாப் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வேலைக்கு போயிடுறோம், இல்ல எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுறோம். அது எதுவுமே நம்ம போகக்கூடாது. நீ 6 நாள்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கோ, அதை நான் கேட்க மாட்டேன். நீ ஃபங்க்ஷன் போறியா என்ன பண்ற எது அது உனக்கு சேர்ந்தது. ஆனா 7ஆவது நாள்ல வந்துட்டு என்னுடைய நாள்ல நீ அந்த டைம்ல அங்க போறது இங்க போறது வச்சுனாக்கா நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்? தேவன் சொல்லிட்டு இதை நம்ம கை கொள்ளணுமா கை கொள்ள கூடாதான்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கே விட்டுது. நீங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சண்டே எந்த ப்ரோக்ராம் நம்ம வச்சுக்கலாம். அது ஓய்வு நாள். நம்மளுக்கு ஓய்வு நாள் எப்போ சொல்றோம் நம்ம பார்க்கிறோம். இது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓய்வு நாள். இது எப்போ? அது எப்போ ஓய்வு நாள்? எப்போ? அது 7ஆவது நாள் எப்போ? சாட்டர்டே தானே? சாட்டர்டே தானே? சாட்டர்டே தான். நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இப்போ? சண்டே. புரியுங்களா? ஏன் நம்ம சண்டே வந்துட்டோம்? அவங்களுக்கு 7ஆவது நாள்ல செதிக்காம நம்மளுக்கு செதிக்காம எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா கரெக்டா இயேசு கிறிஸ்து எப்போ உயிர்த்திருந்தாங்க? வாரத்தின் முதல் நாள். நம்ம எப்பதான் குடிக்கிறோம்? இப்போ முதல் நாள். அவங்களுக்கு கொடுத்த பிரமாணத்தா நம்மளும் என்ன பண்ணி ஆகணும்? அங்க என்ன செய்தாரோ அதுதான் நம்ம கூட செய்யணும். அவங்க 7ஆவது நாள்ல செய்தாங்க, நம்ம வாரத்தின் முதல் நாள்ல செய்யணும். அவங்களுக்கு கொடுத்த அந்த பிரமாணமே நம்மளுக்கு எந்த பிரமாணமும் இல்லை. ஆனா நம்ம கை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். இது ஐயோ எனக்கு நியாய பிரமாணமே கொடுக்க முடியல. அப்ப நியாய பிரமாணம் எனக்கு கொடுக்கல. நியாய பிரமாணத்துக்கு வார்த்தைகள் நம்ம எடுத்து பேசவே கூடாது. ஆனா அது எல்லாத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணியாங்க? நிறைவேற்று நம்ம அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்க பாக்க நம்ம சில வார்த்தைகள் படிக்கலாம். கொஞ்சம் படிக்க 6 நாளும் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ வேலை ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அதுல யாராவது வேலை செய்தா கொலை செய்யப்பட வேண்டும். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கை கொள்ள கடவர்கள். அது கை கொண்டு நடக்கணும். அந்த ஓய்வு நாள் என்ன பண்ணோம்? கை கொண்டு நடக்கணும். புரியுதுங்களா? அப்ப நம்மளும் என்ன பண்ணணும்? கை கொண்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க சொல்றதாக பார்க்கணும். சரி, இது நம்ம இது வரைக்கும் கை கொண்டுமா கொள்ளையா சொல்லிட்டு நம்மளுக்கே நன்றாக தெரியும். இதுக்கப்புறம் நம்ம கை கொண்டு என்ன பண்ணா நடக்கலாம். உபாகம் 35:3 வசனம். 35:3. ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்றும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றார். சொல்றாருங்க, என்ன பண்ணக்கூடாதா? அங்க படிக்கங்க. ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு என்ன பண்ணதா மூட்டாதுன்னு சொல்றாரு. என்ன அது? சமையல் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்? ஓய்வு நாள்ல
நல்லா பண்ணிட்டு சாப்பிட்டு தான் வரோம். இவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கணும் நம்ம அப்படி நம்ம என்ன பண்றோம்? சமையல் பண்ணிட்டு என்ன பண்றோம்? சாப்பிட்டு நம்ம வரோம். ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? 6 நாள் நீங்க வேலை செய்து எல்லாமே சாப்பிடலாம். 6 நாள் உங்களுக்கு மன்னா போஷிக்கப்படும். 7வது நாள் என்ன பண்றாரா? 7வது நாளுக்கு தேவையானது 6 நாள் என்ன பண்றாரு? கொடுத்துறாரு. புரியுங்களா? அந்த டைம்ல போயிட்டு நம்ம வெளியில போயிட்டு எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ நம்ம தேவனுடைய ஆராதனை நம்ம இங்க கலந்து கொள்றோம். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க. சண்டேஸ் தான் வருவாங்க. எனக்கு அவங்களுக்கு ஜாலிடே ஆயிடுச்சு, ஹாலிடே. அதனால என்ன பண்ணலாம்? இந்த நாள் என்ன பண்ணலாம்? ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சண்டே இட்லி சாப்பிட்டு நம்ம வரமாட்டோம். சபை கொடுத்து வரமாட்டோம். அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? விதவிதமா சமையல் பண்ணி என்ன பண்ணுவோம்? போடலாமா போடக்கூடாது? இப்ப தேவனுடைய ஆராதனை டைம் இது. இந்த டைம்ல நம்ம யாரோ நம்ம வீட்டுக்கு வராங்க. அதனால இவங்க கெஸ்ட் வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? சமையல் பண்ணி அப்படி நம்ம லீவ் போட்டுடலாமா? இது எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம தேவனை பின்பற்றி போகிறோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் தேவனையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை தேடணும். என் ராஜ்யத்தையும் என் நீதி என்ன பண்ணுங்க? தேடுங்க. நம்ம அதை தேடாம ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்கள நம்ம போஷித்து கொண்டு இருந்தாக்கா தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு? தண்டிப்பார். அவர் தண்டிக்கிற விதம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நம்மளை தண்டிப்பார். என்னுடைய நாள வேற யாருக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. என்ன காட்டிலும் யாரும் மேன்மையான நினைக்கவும் கூடாது. புரியுதுங்களா? என்னுடைய மரியாதை நீங்க வேற யாருக்குன்னா கொடுத்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னது? அந்த நாள் எந்த என்னை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவா? அதை காட்டிட்டும் நம்ம போய் ஏதோ முக்கியமான வேலை கூட நம்ம செய்யவே நம்ம கூடாது. படிக்கலாம் அப்படின்னு நம்ம வசனம் உபாகம் 5ஆம் அதிகாரம் 14-15. ஏழாம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற மிருக ஜீவன்களானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் போதும். இங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம். பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே எப்படிதான் இருக்கிறாங்க? சும்மா உட்காந்துக்கிறாங்க. சும்மா உட்காந்துக்கிறாங்களா இல்ல வேலை செஞ்சுக்கிறாங்களா? உட்காந்துக்கிறாங்களா? உட்காந்து என்ன பண்றாங்க? சைலண்டா தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறாங்க. வேற எந்த வேலையும் இல்லை அவங்களுக்கு. எல்லாமே அமைதி. யாரும் ஒரு வேலை கூட செய்யல. எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. 15 நீ எகிப்து தேசத்தில் அடிமை இருந்தார் என்றும் அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள பாருங்க என்ன சொல்றாங்க, நீ எங்க இருந்த அப்படின்னு பார்க்கும்போது நீ எகிப்து தேசத்துல இருந்த. எப்படி நீங்க எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருக்க. அங்க யாருன்னா உங்களை நினைச்சாங்களான்னு பார்த்தாங்க, யாருமே உங்களை நினைக்க மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது கூட ஆள் இல்லை. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? அவங்க மேல அன்பு வச்சு அவங்க மேல இரக்கம் காட்டி அவங்களை நினைவு கூர்ந்து வெளியே என்ன பண்ணாங்க? கொண்டு வராங்க. படிங்க. நினைப்பாங்க. ஓய்வு நாள் என்ன பண்ணாங்க? அப்பப்ப நம்ம இதை பார்க்கற என்ன விஷயங்கள்னாக்கா, இன்னைக்கு நம்ம அந்த ஓய்வு நாளுக்கு நம்ம எப்படிதான் உட்காந்துருக்கா ஆன்லைன் வந்துட்டு பார்த்தோம்னா எல்லாருமே வேலை செஞ்சுன்னு ஆன்லைன் கேட்டுன்னு அப்படியே என்ன பண்றாங்க? இருக்கிறான். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போனோம். தேவனுடைய ஆலயத்துல போனதான் அங்க ஒருத்தர் சந்திக்கும் போது தான் தேவன் நம்ம கூட என்ன பண்றாரு? வாசம் பண்றாரு. நம்முடைய வார்த்தைகள் என்ன பண்றாரு? அவர் காது கொடுத்து கேட்கிறாரு. இங்க வந்த பிறகுதான் ஒருத்தருடைய வார்த்தை ஒருத்தர் சுமக்க முடியும். நம்ம எப்போ சபை கூடி வர்றதை விட்டு விடுறோமோ நம்ம தேவனை விட்டு பின்வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போய்கொண்டோம். நம்ம தேவனுடைய ஆலயத்துல வரும்போதோ இது எதுக்கு ஒரு நிழலாக தேவன் நீங்க வைத்தாருன்னா இதே மாதிரிதான் பரலோகத்துல நம்ம போய் சேர போறோம்.
அங்க போய் ஒருத்தர் என்ன பண்ண போறோம், சந்திக்க போறோம். அங்க சந்திக்கிறதுக்கு முன்பதாகவே நம்மளுக்கு ஒரு சபை கூடுதல் தராது. இந்த சபை கூடி வரும்போதோ ஒருத்தருக்கு என்ன பண்றோம், நம்ம சந்தித்து நம்ம பேசும்போதோ அவங்களோட நம்மளோட என்ன பண்றோம், உறவாடிக்கணும். இதே தான் நம்ம அவங்க கூட என்ன பண்ண போறோம், செய்ய போறோம். அங்க கூட யார் நம்மளோட தேவன் நம்ம கூட வாசம் பண்றாங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, இப்படி நமக்கு சொல்லிட்ட பிறகு நம்ம கண்டிப்பா இது என்ன பண்ணணும், செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பார்க்கலாம். இது செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு எந்த ஒரு கட்டளையும் கொடுக்கப்படல. ஆனா நம்மளா என்ன பண்ண இதெல்லாம் செய். இது செய்தாக்கா நீங்க என்னுடைய பிள்ளைகள். புரியுங்களா? நம்ம சில பசங்களுக்கு சொல்லல, இதெல்லாம் செய்ப்பா அப்படின்னு சொன்னப்போ அவங்க செய்ததாக்கா நம்மளுக்கு என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும் தானே. இப்படி செய்யறதாக்கா கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நீங்க செய்ததாக்கா பிதாகி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நீங்க செய்யலனாக்கா கஷ்டமா இருக்கும். என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் வார்த்தைகளை சொல்லி கொடுத்தானே அவங்க கை கொள்ளாம போறாங்க. அப்ப போய் என்ன மறந்துட்டு என்ன பண்றாங்க, போயிடறாங்கல்ல அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. படிக்கலாம். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி போதும். என்ன சொல்றீங்க, என் பரிசுத்த நாள் இது. என்ன நாள் இது, பரிசுத்தமான நாள், தேவன் உண்டு பண்ண நாள். இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு இஷ்டமானதை செய்யாத படிக்கு என்ன பண்ணுமா, நம்ம இஷ்டப்படி செய்யணுமா செய்யலையா, செய்யணுமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா இது யாருடைய நாள், இது கர்த்தருடைய நாள். அதுல வந்து உன் இஷ்டப்படி என்ன பண்றது, செய்யவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். படிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும். உன் வழியின்படி என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. உன் இஷ்டப்படி நீ செய்யக்கூடாது. உன் இஷ்டப்படி என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாதுனாக்கா எங்கன்னா பிளான் பண்ணிடுது. எந்த டைம்ல, சண்டேஸ் நம்ம எங்கன்னா பிளான் பண்ணிடுது, இங்க போலாம் அங்க போலாம். அப்படி எதுவுமே இஷ்டப்படி நடக்கக்கூடாது. அது என்னுடைய நாள், அதுல ஏன் ஆலயத்தை என்ன பண்ண வரணும். நீங்க வந்து என்ன பண்ண வார்த்தைகளை நீ கேட்கணும். நான் அந்த நாள் வந்து உங்க இஷ்டப்படி நடக்கிறதுக்காக நான் உன்னை அழைக்கலைங்க. உன் இஷ்டப்படி நீ பேசுறதுக்காக உன்னை அழைக்கல நான். நீ எங்கன்னா போறதுக்காக உன்னை அழைக்கல நான். நீ இங்க வந்து உட்காந்து என்னுடைய வார்த்தைகளை என்ன பண்ண, நீ கேட்டுக்கொண்டதுக்காக தான் உன்னை அழைத்த நான். என்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினால நீங்க என்ன பண்ணீங்க, வந்திருக்கிறீங்க. என்னுடைய வார்த்தைகளை கேட்கணும். என் குமாரனுடைய அடிச்சொல்ல நீங்க நடக்கிறீங்கன்னாக்கா என் வார்த்தைகளை என்ன பண்ணிருங்க, கை கொண்டு நடக்கணும். படிங்க. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமல் உனக்கு சொந்த பேச கூட என்ன பண்ணாது, பேசணும். சில பேர் பேசுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, தூரம் போயிடுவாங்க. அப்படி கூட என்ன பண்ணாது, போகக்கூடாது. ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய். அது மகிமை உள்ள நாளாக என்ன பண்ணுவீங்க, எண்ணுவாயா. அது என்னுடையது. அதுல வந்து உன் இஷ்டப்படி எதுவுமே பண்ணப்படாது. அப்போ எவ்வளவு விஷயங்களை அவன் கை கொண்டு நடத்திருப்பான். இப்படி நடக்காத போகும்போதுதான் தேவன் அவங்களை விட்டு என்ன பண்ணான், பின்னாங்க. இன்னைக்கு நாமளும் நடக்கலனாக்கா நம்மளை விட்டு தேவன் என்ன பண்ணுவாரு, போயிடுவார். நான் அதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்றது, கோழி தன் குஞ்சுகளை எவ்வளவு வாட்டி கூட்டி சேர்க்க என்ன ஆயிடுச்சு, மனதா இருந்த. ஆனா இவங்களும் என்ன இல்லாத மனசு இல்லாத தூரம். அப்ப இயேசு கிறிஸ்து பூமி வந்தது அவங்களை கிட்ட சேர்க்கறதுக்காகத்தான், அவங்க மேல இந்த தண்டனை நீக்கிறதுக்காகத்தான் வந்தாரு. ஆனா இவங்களும் என்ன பண்ணாங்க, விட்டுட்டு தூரம். இன்னைக்கு நாமளும் அந்த ஒரு பரிசுத்தமான நாள்ல நம்ம சபை கூடுது விட்டு விடக்கூடாது. சில பேர் விட்டுட்டாங்க, ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அது எப்பயுமே பரிசுத்தமானது. அப்ப தேவன் அந்த இடத்துல வாசம் பண்றாரு. நம்ம எங்க கூடாலும், எங்க 2 பேர் 3 பேர் கூடாலும் அந்த இடத்துல தேவன் தராரு. அப்ப நம்ம இந்த இடத்துல கூடும்போதோ தேவன் இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறார். அப்ப இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், அதெல்லாம் நமக்கு என்ன பண்றது, இந்த நாள்ல நம்மளுக்கு சொல்லி கொடுக்கலாம். படிக்கலாம். நம்ம தேவ ஆலயத்துக்கு போகும்போதோ உன் நடிகை என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். எங்கேயுமே நம்ம போயிடக்கூடாது. படிங்க வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கள். உன் நடிகை என்ன பண்ண, காத்துக்கொள். எங்க போகும்போதோ
நீ ஃபங்க்ஷன் போகும்போது காத்துக்க சொன்னாரா? இல்ல வேற எங்கன்னா போகும்போது காத்துக்க சொன்னாரா? எங்க போகும்போது காத்துக்கணுமா? தேவாலயத்துக்கு போகும்போதோ முன்னாடி என்ன பண்ண? காத்துக்கொள். ஏன் காத்துக்கொள்ளுனாக்கா, அது நிறைய ப்ரோகிராம் நம்மளுக்கு வரும். அந்த சண்டே டைம்ல தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம காது கேட்டோம். அது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணாத? பாத்துறாத. அத பார்த்து பின்னோக்கி போயிடாத. எங்கனா போயிடாத அன்னைக்கு. என் சமூகத்துல வந்து என்ன பண்ணு? உட்கார்ந்துக்கோ. நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ரோகிராம் எப்பதான் வைக்கிறாங்கனாக்கா, அந்த சண்டே டைம்ல தான் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, சண்டே டைம் எல்லாருக்கும் லீவ் இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ஃபங்ஷனுக்காக. ஆனா நம்முடைய ஃபங்ஷன் என்னன்னாக்கா, தேவனுடைய ஆலயத்துல வந்து கலந்துக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறது தான் நம்முடைய ஃபங்ஷன். ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும்பா? செய்யணும். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நீ என்ன பண்ணு? முன்னாடியே காத்துக்கொள். பலியிடுவதை பார்க்கிலும் ஆ. செவி கொடுக்க தேர்வதே நலம். நலம் கரெக்ட்டா? அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணுங்க? செவி குடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்றது? நீங்க சொல்றதாக இங்க நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம இப்படி எல்லாம் பார்த்துட்டே வரும்போது, இன்னும் சில வார்த்தைகள் நம்ம என்ன சொல்றோம்? என்ன ஆகும்? 15ஆம் அதிகாரம் 32ல இருந்து நம்ம 36 வரைக்கும் படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஆ. விறகுகளை பொறுக்கிக் கொள்ளும்படி பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனுஷனை கண்டுபிடித்தார்கள். இப்ப என்ன பண்ணாங்க? என்ன சொல்றாங்க? இப்ப ஓய்வு நாள். புரியுதுங்களா? இஸ்ரவேல் புத்திரர் என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த ஓய்வு நாள்ல விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பொறுக்கினாங்க? அது தப்பா அது? பெரிய தப்பா இல்ல சின்ன தப்பா அது? பாருங்க நம்ப எப்படி நடக்கிறோம்? அவங்க எப்படி இருந்தாங்க. இன்னைக்கு நம்ப அப்படி சீதா நடந்துக்கணுமா? அப்படின்னு நம்மள பார்க்கணும். நம்மள பார்த்து நம்ப நடந்து கொள்ளணும். மத்தவங்கள பார்த்து நம்ப அவங்க எப்படி நடந்தாங்க, இவங்க இப்படி நடந்தாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. நான் தேவனுக்கு முன்பாக எப்படி நடக்கிறேன்? அதான் நான் பார்க்கணும். நான் கரெக்ட்டா இருந்தேனாக்கா, என் பின்னாடி வரவங்க என்ன பார்க்குவாங்க. இவங்க கரெக்ட்டா நடக்கிறாங்களா? நடக்கலையா? நல்லது பண்ணும்போதோ, அத போய் மத்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னாக்கா, போய் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓய்வு நாள்ல ஒரு மனுஷன் ஓய்வு நாள்ல விரிவுபடுத்தினாங்க. அத போய் யாரோ வந்துட்டு மோசே கிட்ட சொல்லிட்டாங்க. மோசே கிட்ட ஆரோன் சொல். இப்போ என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. புரியுங்களா? இப்போ நம்ம அந்த விஷயத்த படிக்கலாமா? படிக்கலாம் தொடர்ந்து. விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவர்களிடத்திற்கும் சபைகள் அனைவருக்கும் கொண்டு வந்தார்கள். அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இவங்க பொறுக்கிருந்தாங்க. பொறுக்கினதுல ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க. நிக்க வச்சுட்டு என்ன தீர்ப்புன்னு தெரியவே இல்ல. யாருக்கும் தெரியல. மோசேக்கும் தெரியல. ஆரோனுக்கும் தெரியல. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு யோசிக்கும்போது படிக்க வசனம் அது. அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் தீர்க்கமா உத்தரம் என்னன்னு தெரியல. புடிச்சுட்டு வந்துட்டாங்க. உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அவனை காவலில் வைத்தார்கள். எங்க வச்சாங்களா? காவல்னாக்க நம்முடைய காலத்துல ஸ்டேஷன்ல வச்சுட்டாங்க. இப்போ யாரும் சபைக்கு வரல. சபைக்கு வரல, அவங்க வெளியே எங்க சுத்திக்கிறாங்க. இல்ல எங்கேயோ வேலைக்கு போயிருக்காங்க. யாராவது பார்த்துட்டு சண்டே எக்லிசாக்கே வரல அப்படின்னு புடிச்சுட்டு போய் அவரு ஸ்டேஷன்ல ஒப்பு கொடுத்துடலாமா? ஏன்? நியாய பிரமாணத்துல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்மளுக்கு இப்படி சொல்லவே இல்ல. இப்படி நம்ம பண்ணிடலாமான்னு பார்த்தா நம்ம பண்றதே இல்ல. அதனால என்ன ஆகிட்டாங்க, சில பேருக்கு பயம் இல்லாம என்ன பண்றாங்க? சுத்தி நிக்கிறாங்க. வேலைக்கு போறாங்க, ஃபங்க்ஷன் போயிடறாங்க, எங்கெல்லாம் என்ன பண்றாங்க? போயிடறாங்க. ஒருவேளை அப்படி புடிச்சு ஜெயில போட்டுருந்தாங்க, இன்னைக்கு எல்லாரும் எங்க தான் வந்துட்டுப்பாங்க? கரெக்டா சபைக்கு வந்து என்ன பண்ணுங்க? ஆஜராகி, ஐயோ சண்டேஸ் நம்ம எங்கேயுமே போகக்கூடாது, தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்காந்துடலாம். ஏன்னாக்கா பயம் இல்ல. அந்த பயம் தேவன் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதை புடிச்சுட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, காவல்ல வைக்கப்பட்டாங்க. இப்ப தேவன் என்ன தீர்ப்பு கொடுக்குறாருனாக்கா, சரி நீ என்ன பண்ணு, மன்னிச்சு நெக்ஸ்ட் இப்படி எல்லாம் பண்ணாத, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணாதப்பா, நெக்ஸ்ட் டைம் கரெக்டா என்ன பண்ணு, வந்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா தேவன் அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆ, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட என்ன வேண்டும். பண்ணுமா? என்ன பண்ணிருக்கு அவருக்கு கொலை கொண்டோம்? பெரிய அந்த ஓய்வு நாள்ல போயிட்டு
விரவை பொறிக்கிறது ஒரு தப்பா அப்படின்னு பார்த்தாக்கா தேவனுடைய பார்வையில தப்பு. அவனை புடிச்சுட்டு வந்து உட்கார வச்சு என்ன தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தேவன் கிட்ட போய் மோச கேட்டோன்னு நீ அவனை சாகச்சு. இவ்வளவு பெரிய தண்டனையா? ஆமா, அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தார். ஏன் கொடுத்தார் அப்படின்னு கேட்கும் போதோ மத்த பேருக்கு பயம் வரணும். இன்னைக்கு நம்மளுக்கு பயமே இல்லாத நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். அன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருக்கும் பயம் வரணும். படிக்க அப்படியே கீழே என்ன பண்ணி சபையார் எல்லாரும் என்ன பண்ணாங்களா அவங்க மேல கல்லெறிஞ்சு அடிக்கணும், அடிச்சு அவனை சாவடிக்கணும். படிக்க அப்படியே 36. அப்பொழுது சபையார் என்னவரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்திற்கு புறமே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள். அவன் செத்தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி பண்ணா யாருமே சபைக்கு என்ன பண்ணுவாங்க? வரவே மாட்டாங்க. சில பேர் ஐயோ இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு சில பேரு வர மாட்டாங்க. ஆனா அந்த நியாயப்பிரமாணப்படி அவங்க கை கொண்டு நடக்கணும். அவ்வளவு விஷயம் கை கொண்டு. அதான் 2 பேர் ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொன்னாரு. அவரு 2 மனிதர்கள் தேவாலயத்துக்கு போனாங்க. அதுல ஒருத்தர் என்ன பண்றான்? பரிசேயன் ஆயக்காரன் போறாங்க. ஒருத்தர் என்ன ஜெபம் பண்றாரு? நான் எல்லாத்தையும் எப்படி இருக்கிறேன்? எல்லாமே கரெக்டா இருக்கிறேன்ப்பா, இது செய்த அது செய்த அப்படி எல்லாம் சொல்றாரு. ஏன் சொன்னா இதெல்லாமே கை கொண்டு வந்திருக்கிறான். ஆனா நம்மளுக்கு இன்னைக்கு இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறார் தேவன். நீ சபைக்கு வரலன்னா உன்னை நான் சாகடிச்சிடுவேன், நீ வேலைக்கு போயிட்டா சாகடிச்சிடுவேன், நீ வீட்டுல நெருப்பு போட்டுனா சாகடிச்சிடுவேன் அப்படிதான் சொன்னாரா? எதுவுமே சொல்லியே. அப்போ தேவன் அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு பெரிய கட்டளை கொடுத்தாரு. அப்ப நம்மளுக்கு கட்டளை இல்லையா? அவங்களுக்கு கட்டளை கொடுத்து அவங்க செய்துட்டு போனாங்க. சில பேர் செய்யல. நம்மளுக்கு எந்த ஒரு கட்டளையும் கொடுக்கலையே. ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? அவங்கள காட்டில் நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டா நடக்கிறதுக்கு நம்ம பிரயாசம். அவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு முதல் கொடுத்தாரு, நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரி, இப்படியெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஓய்வு நாள்ல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாள்ல கை கொண்டாரா? அது சாப்பிட்டு இல்ல அவரு கை கொண்டு நடந்தாரா இயேசு கிறிஸ்து? அவர் கை கொண்டாரு கை கொள்ளையா? கை கொண்டார். நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்று. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில வந்துட்டு அவரு கூட என்ன பண்ணிக்கிறாரு? கை கொண்டுக்கிறார். ஒருவேளை நான் அதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாக்கா நாமளும் அதை செய்யாம இருந்தோம். சரி, அவர் செய்தாரா அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பா அவர் கூட என்ன பண்ணாரு? செய்தார். படிக்கலாம் வசனம் பாருங்க. லூக்கா 4:16 வசனம். தான் வளர்த்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பார்க்கும்போதோ இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணிக்கிறாரு? அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி கொடுத்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்யலனாக்கா தப்பாயிட்டுப்பா. அப்ப அவரு என்ன பண்ணிக்கிறாரு? அவரு கை கொண்டு நடந்துக்கிறாரு. புரியுங்களா? அப்ப அவரு கை கொண்டு நடக்கும் போதோ அவ்வளவு பெரிய பிதாகி தேவனுடைய ஒரே பிறந்த குமாரன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அவரு கூட என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தை கை கொள்றாரு. சபை ஆலயத்துல போய் என்ன பண்ணாரு? அந்த ஒரு கூடிகையில போய் அவரும் என்ன பண்ணாரு? கலந்துக்கிறாரு. ஒருவேளை அவரு கலக்காம எங்கன்னா போயிட்டு இருந்தாக்கா நம்மள என்ன பண்ணிக்கலாம்? அந்த டைம்ல எங்கன்னா போய் இருக்கலாம், இல்ல வேலைக்கு போய்க்கலாம், இல்ல ஏதாவது செய்யலாம். ஆனா அவரு என்ன பண்றாரு? நிறைவேற்றவே வந்தவர் அப்படின்னு சொன்ன உடனே அவரு கூட நிறைவேற்றத்துக்கு என்ன பண்றாரு? வந்துக்கிறார். அவரும் நிறைவேற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த வார்த்தைகள் எப்படி சொன்னா படிக்கலாம். எப்ரியர் 10:25 25 வசனம் பைபிள்ல படிக்கலாம். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டு விடாமல். சபை கூடுதல் என்ன பண்றது? விட்டு விடுகிறது சில பேர் இருக்காங்க. ஆனா நாம கூட அப்படி விட்டு கூடாது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபை குறித்து விட்டு விட்டாரு. கண்டிப்பா அவர் விடவே இல்ல, அவரும் கூடிக்கிறார். எங்கனாக்கா அங்க எங்கனாக்கா பார்க்கும்போது அது படிக்கிற வசனது நசரேத்திலிருந்து அவரு என்ன பண்றாரு? படிக்கிறது
ஆலயத்துக்கு அவர் வந்து ஆ, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து ஆ, வாசிக்க எழுந்து நின்றார். ஆ. போதும். இங்க பார்க்கும்போதும் இப்ப அவருக்கு வாசிக்கிறதுக்கு எழுந்திருந்தா எங்கதான் அப்படின்னாக்கா அந்த ஒரு சபையில சபை கூடுது. அவரு கூட என்ன பண்ண விட்டு விடல அப்படின்னு சொல்லிட்டு சரி. இப்ப சபை கூடுது வந்துட்டோம். இப்ப உட்காந்துக்கிறவங்க உட்காந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்முடைய மனசுகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நம்ம இங்கதான் இருக்கிறோமா இல்ல வெளியில இருக்கிறோமா அப்படின்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனா தேவன் இதை கூர்ந்து கவனிக்கிறாரா இல்லையா? நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறாரா? கேட்கிறாரா கேட்க மாட்டாரா? கேட்கிறாரா? நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வார்த்தை மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் போய் பார்க்கலாம். மலாக்கி 3:16 படிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களால் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் மலாக்கி அப்போஸ்தலர் 3 வருஷம் கீழே வருது. ஆ, படிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தான். கர்த்தருக்கு பயப்படுறோமா இல்லையா? இல்ல பயப்படுற மாதிரி உட்காந்துக்கணுமா? இல்ல பயப்படுறோமா இல்ல பயப்படுற மாதிரி உட்காந்து கேட்கிறோமா அப்படின்னு பார்த்தாக்கா அது அவங்களுக்கு விட்டுது. ஏன்னா தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சால அந்த பயம் நம்மளுக்குள்ள வரும். எப்படிப்பட்ட பயம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஒரு கவர்னர் ஆகட்டும் இல்ல ஒரு பெரிய அதிகாரி ஆகட்டும் இல்ல ஒரு பெரிய மனுஷன் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் நம்ம வீட்டுக்கு வந்து உக்காந்தாக்கா நம்ம எவ்வளவு மரியாதையா அவர்கிட்ட பேசுவோம். ஏன்னா அவ்வளவு பெரியவர் நம்ம வீட்டுக்கு வந்துறாரு, அவருக்கு கொடுக்கணும் மரியாதை நம்ம. அதே மாதிரி நம்ம தேவனுக்கு தருமா? ஏன்னா தேவன் வந்து கண்ணுக்கு தெரியாத இருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்றோம்? கம்மியா மரியாதை தரும். அதே தெரிஞ்ச ஒருத்தர் தெரியல எதிரில் உட்காந்து பேசும்போது அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அதான் சொன்னாரு என் ஜனம் அப்பொழுது கர்த்தர் படிக்கிறது. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக் கொள்வார்கள். ஒருவரோடு ஒருவர் என்ன பண்ணுவோம்? பேசிக்கோ. என்ன பேசுவாங்க? இப்ப நான் பேசிட்டு வரேன், நீங்க என்ன பண்றீங்க? கேட்டீங்க. நீங்க ஏதோ ஒரு ஆன்சர் பண்றீங்க, நான் என்ன பண்றேன்? கேட்கிறேன். புரியுங்களா? ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கும் போதோ கர்த்தர் என்ன பண்றா? கூர்ந்து கவனித்து என்ன பண்றாரு? கேட்க. என்னதான் பேசுறாங்க என் பசங்க? யார் கேட்கறாங்களா? யாருமே இந்த உலகத்துல நம்ம போய் வேற சொன்னா கூட சில பேர் கேட்க மாட்டாரு. ஆனா நம்ம பேசும்போதோ கூர்ந்து என்ன பண்றா? நீங்க என்ன விஷயங்கள் பேசினாலும் அது தேவனுக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அவர் கேட்டு ஏற்ற வேலை அவர் என்ன பண்றாரு நம்மளுக்கு செய்யறவர். படிக்கிறது. கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. எது ஒரு ஞாபக புஸ்தகம்? இப்ப நம்மளுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் என்ன? ஏதோ ஒரு டேபிள்ல உட்காந்து என்ன பண்ணுவோம்? எழுதிட்டே இருக்கும். இந்த இந்த டைம்ல அப்படி வச்சு இப்படி ஆச்சு அப்படி எழுதுவோம் இல்லையா? ஆனா தேவனுடைய ஞாபக புஸ்தகம் ஒண்ணுக்கா அவருடைய மைண்ட்ல தான் வச்சு அந்த மைண்ட்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ற என்ன யோசிக்கிறீங்க இது எல்லாமே என்ன இருக்கும் அவருக்கு ரெக்கார்ட் ஆயிடுது. நம்ம இங்கதான் உட்காந்துருக்கோம். ஆனா விஷயம்லாம் என்ன பண்ணிக்குவோம்? வெளியில் இருக்கிற விஷயங்களை யோசித்து கொண்டிருக்கோம். அதுதான் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருக்கா நான் உட்காந்து நீங்க ஒன்று ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கீங்க, நான் என்ன பண்ணேன்? கவனித்துக் கொண்டு நீங்க உண்மையிலே தேவனுக்கு பயந்து உட்கார்ந்து பேசினாக்கா தேவன் கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? வார்த்தைகளை கேட்கும், காது கொடுத்து கேட்கும். இல்லாவிட்டாக்கா கேட்கவே மாட்டார். நம்ம இங்க உட்கார்ந்து வேற விஷயங்களே கேட்டுக்கொண்டுதான் அவர் கேட்க போறார். சரி, தேவன் இந்த இடத்துல இருக்கிறாரா இல்லையா? எப்படி சொல்றீங்க? அந்த இடத்துல என்ன பண்றாரு? இருக்கிறாரா? அதுக்கு முன்னாடியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தேவன் இங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு வசனத்து மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். ஆனா இங்க கூடுறது பரலோகத்துக்கு ஒரு நிழல். இந்த சபை கூடி வருது எதுக்கு நிழலு? பரலோகத்துக்கு. அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழி என்னன்னாக்கா நம்ம இங்க கூடுற ஒரு இடம். புரியுங்களா? அது யாக்கோபு நமக்கு சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 28:17 படிங்க. ஆதியாகமம் சாரி ஆதியாகமம் 28:17 அவன் படிங்க.
அவன் பயந்து ஆ, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா கொஞ்சம் ஒரு வசனம் மேல இருந்து படிங்க அதுல பைபிள்ல. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது யாக்கோபு அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். அவர் எங்க போய் கொண்டிருந்ததுதான் தெரியும். ஒரு இடத்துல போய் அவர் தூங்குறாரு. தூங்கிட்டோம்னா அந்த விஷயத்துல வர்ற அந்த கனவு பத்தி நம்ம பார்க்க போறோம். படிங்க. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கார். எந்த ஸ்தலத்துல? அந்த இடத்துல. புரியுங்களா? அந்த பெத்தேல்ல யார் இருந்தாரு? தேவன் இந்த இடத்துல வாசம் பண்றாரு. படிங்க. இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். அது அறியாத இருந்து இது வரைக்கும் தேவனுக்கு வாசம் பண்றாரு நான் தெரியாது இருந்த. இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேவன் என்ன பண்ற இந்த இடத்துல வாசம் பண்றாரு. அவன் பயந்து அவன் பயந்து ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இந்த இருக்கிறது. ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்குது. எந்த ஸ்தலம்? வாசம் பண்ற இடத்துல. இப்ப நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கோம். இந்த ஆலயம் எங்க 2 பேர் 3 பேர் கூடுறாங்களோ அந்த இடத்துல யார் இருக்கிறாரு? தேவனா. அது எவ்வளவு ஒரு பயங்கரமான இடம். யாரோ பெரிய அதிகாரி வரல இங்க. சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. இந்த இடம் எப்படி இருக்குது? பயங்கரமான இடம். இது வந்து நம்ம சாதாரணமா நம்ம வெளியே போயிட்டா இது பயங்கரமான இடம் இல்ல. எங்க 2 பேர் கூடுறாங்களோ அந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு? வாசம் பண்றாரு. அது வந்து ஒரு பயங்கரமான இடம். யாக்கோபு சொல்ற படிக்கிறது. இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல. இது தேவனுடைய வீடு. அப்போ தேவனுடைய வீடு எதுனாக்கா நம்ம தான் தேவனுடைய வீடா. நாம எங்கெல்லாம் கூடுறோமோ அது தேவனுடைய வீடா ஆயிடுது. அந்த இடத்துல தேவன் வந்து வாசம் பண்றாரு. அப்ப எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இடம். அப்ப பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வாசல் எதுனாக்கா இங்கிருந்து நம்ம போறதுக்கு ஒரு வாசல். அவர் படுத்திருந்த அந்த இடம் ஒரு ஏணி என்ன பண்ணுச்சு? வைக்கப்பட்டுச்சு. அந்த ஏணில இருந்து ஏறுதும் இறங்குதும். எங்கதான் ஏறி போனாங்க? பரலோகத்துக்கு. அப்ப நம்ம போறதுக்கு இடம் எங்கதான் ஸ்டார்ட் ஆகுது? சபை. அப்போ சபை கூடுது. நம்ம என்ன பண்ணி ஆகணும்? விட்டுடக்கூடாது. வாரந்தோறும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சபை கூடி நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னாக்கா இது வந்து நம்ம அங்க கொடுக்கப்பட்டது அது 7ஆம் நாள்ல அவங்க என்ன பண்ணாங்க? ஓய்வு இருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு அந்த 7ஆம் நாள் இல்ல, வாரத்தின் முதல் நாள். அப்ப நம்ம வாரத்தின் முதல் நாள்ல நம்ம கூடுற விஷயமே எதை பத்தினா தேவனை பத்தி தியானிக்கத்தான். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். அவங்களுக்கு கட்டளையா கொடுக்கப்பட்டது. நம்மளுக்கு எந்த ஒரு கட்டளையா இல்ல. நம்மளே அந்த கட்டளையாக மாறணும். நம்ம நம்மளே வேதாகமம் படி என்ன பண்ணணும்? மாறி நம்ம நடுகிறாங்க. அதான் மத்தையில சொல்ல போறோம். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அங்க நடுவில இருப்பாங்க. இப்ப நம்ம நடுவில இருக்கா இல்லையா? சரி, இது ஒரு உதாரணம் இது நான் சொல்றேன். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதை விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 2 பேர் 3 பேர் யாரு? நம்ம தானே. புரியுங்களா? இப்ப தேவன் வந்துட்டு நம்ம மத்தியில இருக்கிறார். புரியுங்களா? இப்ப தேவன் வந்துட்டு முக்கியமா இந்த வார்த்தைகள் எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அது உங்களுக்கு மனசுக்கு நல்லா இருந்தா நீங்க எடுத்துக்கலாம். இல்ல விட்டு என்ன பண்ணுங்க? விட்டு இங்கே விட்டுறணும். அதை போய் வெளியில எங்கேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. இப்ப எப்படின்னாக்கா இப்ப நம்ம எல்லாமே ஒரே சபை தான். பரிசுத்தவான்கள். இப்ப நம்ம ஒண்டி தான் இருக்கோம். பரிசுத்தவான்கள் எல்லாமே ஒருத்தர் தான். இப்ப நம்ம மத்தியில் தேவன் என்ன பண்ணுறது? வாசம் பண்றது. இப்ப இன்னொரு 2 பேர் இருக்காரு. இப்போ இன்னொருத்தர் யாரு? நம்ம எல்லாம் ஒரே குரூப் தான். சபைக்கு போறது. புரியுங்களா? இப்ப இன்னொரு குரூப் யாரை வச்சுக்கலாம்? இதெல்லாம் நம்ம ஒருத்தர் தான். புரியுங்களா? ஒண்ணு வச்சுக்கலாம். 2 பேர் 3 பேர். இப்ப நம்ம ஒன்று தாக்குறோம். இப்ப 2 பேர் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இஸ்ரேல் ஜனத்துக்கூட தேவன் இருக்கிறாரா? இப்போ தேவன் இஸ்ரேலோட வாசம் பண்ணதா? முன்ன ஒரு காலகட்டத்தில் தேவன் என்ன பண்ணாங்க? வாசம் பண்ணதா? இப்போ இப்ப இல்ல. எப்போ அந்த தொழில் வாழ்வார் நடக்குதோ அப்பதான் தேவன் அவங்க முற்பிதாக என்ன பண்ணாங்க? ஏந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. புரியுங்களா? அப்ப ஏற்றுக்கொள்ளும் போதோ அவங்க யாரை ஏற்றுக்குவாங்க? தேவனை ஏற்றுக்கொள்வாங்க. எத்தனை பேர் ஆச்சு? இப்போ நாம ஒருத்தர் இஸ்ரேல் ஒருத்தர் எத்தனை பேர் ஆயிட்டாங்க? 2 பேர் ஆயிட்டாங்களா? புரியுங்களா? எங்க 2 பேர் 3 பேர் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேர் ஆயிட்டாங்க. ஒன்று சபையோட இருக்கிறாரு. நெக்ஸ்ட் யாரோட இருக்கிறாங்க? இஸ்ரேலோட இருக்கிறாங்க. 3வது யாரோட இருக்காங்க? உலக ஜனம்.
புரியுங்களா? அப்போ உலக ஜனம் அதான் 2 பேராவது 3 பேரா. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் ஜனங்களோட யார் தான் வாசம் பண்ணணும்னா பிதாகி தேவன் என்ன பண்ணாரு வாசம். இப்ப யாரோட மட்டும் தான் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளோட மட்டும் தான் என்ன பண்ணாரு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இது நீங்க இது சரியா இருந்தா எடுத்துக்கலாம். இல்லைனாக்கா நம்ம வேணாம். அதை பத்தி ஆராய்ச்சி பண்றது கூட நமக்கு தெரியும். ஆனா நம்மளுக்கு முக்கியமா பார்த்தா இன்னைக்கு நம்ம சத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். இன்னும் நம்மளோட குடும்பம் சத்தியத்துக்குள்ள வரல. இப்ப அவங்களும் வரதுக்காக என்ன பண்ணுவாங்க? நம்ம பிரயாசப்படுவோம். சில பேர் வராம செத்து போயிட்டுப்பாங்க. இப்ப அவங்க கூட யார் தேவன் இல்லையே. அப்படி யோசிக்கவே இல்லை நம்ம. நான் மட்டும் பரலோகம் போனோம். என் குடும்பத்தோட தேவன் இல்லைன்னா அப்போ தேவனுடைய ராஜ்யமே இந்த பூமிக்கு என்ன பண்ண போறது? வரப்போகுது. அவங்களோட கூட தேவன் என்ன பண்ண போற? வாசம் பண்ண போறாங்க. எப்போ இஸ்ரேல் ஜனங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், அப்போ அவர் மூலியமா தான் நம்ம ரட்சிப்பே வருது இந்த உலக ஜனங்களோட புரியுங்களா? அதுதான் நம்ம சொல்றேன். எங்க 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்க கூடுறீங்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன். அப்போ ஒட்டுமொத்த உலகத்தோட ஆகட்டும் இஸ்ரேல் ஜனத்தோட சபையோட யார் தாக்குறாங்கன்னா தேவன் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம். அப்போ முக்கியமா நம்ம என்ன பண்றோம்னா எங்க 2 பேர் அப்படின்னாக்கா இது பர்டிகுலரா யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு எடுக்கலாம். சபை வகுப்பார் தான் இந்த வார்த்தைகளே சொல்லப்படும். எங்க 2 பேர் 3 பேர்களோ அந்த மத்தியில நான் இருப்பேன். இன்னைக்கு நம்ம மத்தியில என்ன பண்ற இருந்தார். சரி ஒரு மத்தியில நம்ம வாசம் பண்றதுக்கு சில நியமங்கள் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்தாக்கா நீ எப்படி வரணும் அப்படின்னாக்கா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துன்னு அனுதினம் என்ன பண்ண பின்னாடி இது யாருக்கு சொல்லப்பட்டது? சீசர். நம்மள யாரு? சீசர்கள். நம்ம அனுதினம் என்ன பண்ணி ஆகணும்? நடக்கணும். இப்ப நடந்துனே என்ன பண்ணணும்? நம்ம போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? மரணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? போயிட்டே இருக்கணும். எங்கேயுமே நம்ம டைவர்ட்டே ஆகக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த உலகத்துல காரியங்கள் எது இருந்தாலும் வெறுத்துட்டு அவர் பின்னாடி நம்ம என்ன பண்ணோம்? போய்க்கணும். இதுதான் நமக்கு என்ன பண்ணுறது? கொடுக்கப்பட்ட விஷயம். புரியுதுங்களா? இப்ப கொடுக்கப்பட்டவங்க நம்ம என்ன பண்ணோம்? அது கை கொண்டு நடக்கணும். மத்தேயு 16:24 சொல்றாரு பாருங்க வார்த்தை. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் எவ்வளவு பேரு? ஒருவன். புரியுங்களா? அப்ப அந்த ஒருவன் யாருனாக்கா நம்ம தான் இன்னைக்கு. இன்னைக்கு நம்மள பார்த்தா சொல்றேன். எல்லாரையும் பார்த்து சொல்ல. அப்ப பர்டிகுலரா ஒரு குரூப்பை பார்த்து சொல்ல. ஒரு குரூப் இவ்வளவு பேரு என்ன பின்பற்றி வான்னு சொல்றாரா? எத்தனை பேரை கூப்பிட்டாரு அவரு? ஒருத்தர் தான். சிங்குலர். ஏன்னாக்கா சிங்குலர் அப்பனாக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நீதிமான் எப்படிதான் இருப்பான்? சிங்கத்தை போல இருப்பான். அப்போ சிங்களா தான் இருக்கும். எப்பயுமே எதுக்குமே பயப்படாது. சில பேர் பார்த்தாக்கா ஒரு குரூப்போட தான் நடந்து நிற்பான். ஒரு குரூப் எங்க போதோ அங்க பின்னாடியே போயிட்டு இருக்கான். புரியுங்களா? ஏன்னாக்கா அவங்களோட இருந்தா நம்ம அப்படியே ஜெயிச்சிடலாமே, அவங்களோட இருந்தா அப்படியே போயிடலாமே அப்படிலாம் கொடுக்கல. எப்படி கொடுக்கணும்னாக்கா என்னை பின்பற்றி வர விரும்பினா தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துன்னு அனுதினமும் என்ன பின். அப்போ தேவன்கிட்ட நம்ம வந்துங்கோ ஒருத்தரும் அப்படித்தான் நம்ம என்ன பண்ணோம்? போய்கொண்டே இருக்கணும். ஏன்னாக்கா இப்படி நம்ம போயிட்டோம்னாக்கா நம்ம எதெல்லாம் போய் சேர்வோம்னாக்கா இயேசு கிறிஸ்துவோட சீஷனாக நம்ம மாறி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பார்க்கலாம். சரி இந்த நியாயப்பிரமாணத்துக்கு அநேக வார்த்தைகள் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். சரி இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம எப்படித்தான் நம்ம கை கொள்ள முடியும்? நம்மளுக்கு எந்த நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படல. எது நிமித்தம் நம்ம நிறைவேற்றலாம்? அன்பின் நிமித்தமாக நிறைவேற்றலாம். புரியுங்களா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். புரியுங்களா? நியாயப்பிரமாணம் ரொம்ப கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். அத்த வருத்தப்பட்டு பாரம் சொல்லுங்களே நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? என்ன இடத்துல என் பின்ன வந்துட்டீங்கன்னாக்கா அந்த பாரத்தை நான் என்ன பண்றேன்? லகுவா பண்ணி சிம்பிளா பண்ணிடும். அது ரொம்ப பாரமான விஷயத்தான். ஏன் பின்ன வந்துட்டீங்கன்னாக்கா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம்? போயிடலாம். எப்படி போலாம்னாக்கா 2 மாடு எப்படி அந்த அந்த ஏர் ஓட்டும் போது நடக்குதோ அதே மாதிரி நான் ஒரு பக்கம் என் பக்கத்துல ஒரு இயேசு கிறிஸ்து என் பக்கத்துல இருந்தானாக்கா 2 பேர் சுமந்த பண்ணி எப்படி இருக்காங்க? ஈஸியா. இப்படி பண்றப்பா நீங்க வந்துருங்க. எனக்கு உங்களுக்கு எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கல. நான் சிம்பிளா உங்களை நடத்துற வழி நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாக்கா என்ன பின்பற்றும். என்ன பின்பற்றலே போதும். எப்படி சொல்றாரு இந்த வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 வார்த்தைகள் பார்த்து முடிச்சுதாப்பா. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37-40 வரைக்கும் மெதுவா படிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? ஒருத்தரை நோக்கி. புரியுதுங்களா? இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் எப்படி இருக்கணும்? நம்ம முழுசு. புரியுதுங்களா? அங்க கொடுத்திருந்த பிரமாணம் பத்தி நம்மளுக்கு சொல்ல இங்க நம்மளுக்கு கொடுக்குறாரு உன் தேவன்கிட்ட எப்படி இருக்கணும்? நீ
முழு இருதயத்தோடும். புரியுதுங்களா? அப்ப நம்ம முழு இருதயத்தோடும் தேவன் என்ன பண்ண நம்ம அன்பு கூறணும். ஃபர்ஸ்ட் அவர் தான். அவரை காட்டிலும் வேற எதுவுமே நம்ம என்ன பண்றது கூற போகக்கூடாது. புரியுங்களா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவங்க யாரும் தரிசிப்பாங்களாம், தேவனை தரிசிப்பாங்க. அப்ப தேவனை தரிசிக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் அவரை மட்டும் தான் நம்ம நேசிக்கணும், அவரை மட்டும் தான் அன்பு கூறணும். அவரை விட்டுட்டு வேற எதையும் நம்ம அன்பு கூடக்கூடாது. எதையே அன்பு கொடுத்தாலும் அவர் அதுல இருந்து கட் ஆஃப் பண்ணிடுவார். நல்லா ஜாக்கிரதை நான் பார்த்தோம்னா என்ன காட்டிலும் வேற எதாவது அன்பு கூர்ந்தாக்கா அந்த இடத்துல என்ன பண்றது கட் பண்ணிடுவார். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க. இயேசு அவனை நோக்கி, கீழே வந்து இருதயத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு முழு ஆத்மாவோடும் ஆத்மாவோடும், நான் தான் ஆத்மா, நான் தான் ஜீவாத்மா. இது என்ன பண்ண ஃபுல்ஃபில் அவருக்கு தான் தரணும். அப்புறமா உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு மனதோடும் என்ன பண்ணுமா அன்பு. அப்ப எல்லாத்துலயும் கோட்டர் சொல்ல, நீ கால் பாகம் என்ன நேசி, நீ கால் பாகம் இது பண்ணு அப்படி சொல்ல. எப்படி பண்ணுமா முழுசா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிதான் பின்பற்றினாரு முழுசா. அவர் ஒண்டிதான் நியாய பிரமாணத்தின் படி என்ன பண்ண கரெக்டா அவரு வாழ்ந்து முடிச்சவர். இப்ப அவரு வாழ்ந்து முடிச்ச பிறகு தான் நம்மளுக்கு சொல்றாரு இப்படி நீங்க செய்யுங்கப்பா. எப்படி செய்யணும்? இப்படி இது சொன்னாரு இல்ல, இதை செய்யணும். நெக்ஸ்ட் படிக்கணும். இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனை கொடுத்தாருல அவர் கற்பனை, அதான் முதலாவது. புரியுதுங்களா? இது எல்லாமே நான் கை கொண்டேன். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இது கை கொண்டு படிங்க நெக்ஸ்ட். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இது ஒப்பா இருக்கிற இரண்டாம் ஒரு கற்பனை இருக்குது. எது ஃபர்ஸ்ட் கற்பனை? அது இரண்டாம் கற்பனை யாருக்கு கொடுத்தா நம்மளுக்கு கொடுத்துறாரு. புரியுங்களா? இப்ப இரண்டாம் கற்பனை நம்ம என்ன பண்ணா படிங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எப்படி கூறணும்? இதுதான் பிரமாணம் நம்மளுக்கு. அதெல்லாம் கொடுக்கல, அது பாரமானது, அது கொடுக்கல. இது சிம்பிளா இருக்குது. இந்த வசனம் சிம்பிளா இருக்குதா கஷ்டமா இருக்குது? ரொம்ப சிம்பிளா இருக்குது. இது நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை கை கொள்ள மாட்டோம். எனக்கு பாரமா கொடுத்தா தான் இதை கை கொள்ளணும். இல்லவா இப்படி கொடுத்தா நம்ம செய்வோம். இது சிம்பிளா தான் செய்யணும். ஆனா தேவன் சொல்றாரு சிம்பிளா கொடுத்துக்கிறேன், இதை நீங்க கை கொள்ளணும். படிங்க. அது முதலாவது என்ன சொல்றாரு? இதற்கு ஒப்பாக இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது. அப்ப உன்னை எப்படி நீ நேசிக்கிறியோ, எப்படி உங்களை எப்படி நீங்க பார்த்துக் கொள்கிறீங்களோ, நான் எப்படியெல்லாம் இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உன் பக்கத்துல இருக்கிற சகோதரன் அர்த்தம், உன் பக்கத்துல இருக்கிற சகோதரி என்ன பண்ண முடியும் இப்படித்தான் பார்க்கணும். நீங்க பாக்குறீங்களா? அன்பு கூறுறீங்களா? கூறுறீங்களா கூறுது இல்லையா? அவர் கூறுன்னு சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா. ஆனா நம்மள பார்த்தா நிறைய நேசித்துக்குவோம். ஆனா மத்தவங்கள கம்மியா தான். நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம போட்டுக்குவோம். ஆனா மத்தவங்களுக்கு இப்படி இருக்குதா, அவங்க பேஜார்படுறாங்களா, இல்ல அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு கூட நம்ம என்ன பண்ணுவோம் யோசிக்க மாட்டோம். ஒருத்தருக்கு இடரல் உண்டாகிறது படி நீ என்ன பண்ணாத ஒண்ணுமே செய்யாதுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம இடரல் உண்டு பண்றபடி தான் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாமே செய்யும். அதான் சொல்றாருங்க, நீ எப்படி உன்னை நேசித்துக் கொள்கிறியோ அதே மாதிரி உன் பிறனை என்ன பண்ணுவீங்க நேசிப்பார். இப்படி நீ செய்துட்டனாக்கா என் பிரமாணத்தை என்ன பண்ணியாச்சா நிறைவேற்றின மாதிரி. படிங்க முழுசா. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை. படிங்க. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். எதுல வச்சாரு? ரெண்டுமே எதுல வச்சாரு? இதுக்குள்ள இருந்து வச்சிட்டார். இதை நீ செய்துட்டாக்கா அவ கொடுத்த நியாய பிரமாணத்தை என்ன செய்யணும்பா நிறைவேற்றணும். அப்ப நம்ம இதை நிறைவேற்றத்தான் நம்ம கூட என்ன பண்ணணும் வந்துட்டோம். இதைதான் கரெக்டா இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்றும். அப்ப நாமளும் என்ன பண்ணி ஆகணும்? நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா? நிறைவேற்றணும். நிறைவேற்றினா நம்ம எங்க போயிடுவோம்? அவளுடைய இடத்துக்கு நம்ம போயிடுவோம். நிறைவேற்றலனாக்கா இங்கே தரோம். புரியுதுங்களா? அப்ப நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது சிம்பிள் விஷயம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, நம்மளுக்கு எந்த ஒரு நியாயப்பிரமாணமே கொடுக்கப்படவே இல்லை. ஆனா நம்ம என்ன ஆகணும்? இதை செய்துதான் ஆக வேண்டும். அவங்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை, நம்மளுக்கு ஓய்வு நாள் இது வாரத்தில் முதல் நாள்.
அவங்க என்ன கை கொண்டாங்களோ அது நாமளும் என்ன பண்ணிடணும், கை கொள்ளணும். ஏன்னாக்கா சபை கொடுத்து விட்டு விடக்கூடாது. சபை கூடி வரும்போதோ ஒருத்தருக்கு என்ன கஷ்டம் தான் நம்ம அங்கதான் தீர்க்கணும். நாளானது ரொம்ப கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொடுக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணியாகணும், புத்தி சொல்லிக் கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே ஆ. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் மறுபடியும் நீங்க எங்க போயிடாதீங்க, அடிமைத்தனத்துக்கு போயிடாதீங்க. நான் உங்களை அங்கிருந்து விடுதலை பண்ணி எங்க பண்ணேன், வெளியே கொண்டு வந்தேன். புரியுங்களா? அப்ப வெளியே கொண்டு வந்துக்கிறோம், நீங்க மறுபடியும் எங்க போயிடாதீங்க, அங்கே போயிடாதீங்க. ஏதோ செய்து நீங்க போயிடாதீங்க. நான் உங்களுக்கு லகுவா கொடுத்துக்கிறேன். இந்த 2 பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு ஈஸியா சிம்பிளா கொடுத்துக்கிறேன் அந்த வார்த்தைகள். அது கை கொண்டு நடந்தாலே நீங்க போதும் அப்படின்னு சொல்றாங்க. படிச்சு முடிச்சுங்க. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். சுயாதீனம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த சுயாதீன நிலைமையில என்ன பண்ணுங்க, நிலைத்து கொண்டு இருங்க. ஆதர வசனத்தை நம்ம படிச்சு முடிச்சிடலாம். எபிரியர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாமளும் விட்டு விடக்கூடாது. புரியுங்களா? அப்ப நம்ம விட்டு விடக்கூடாதுன்னா இது கொடுக்கப்பட்ட அப்போஸ்தலன் பவுல் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. இது வந்துட்டு அந்த காலகட்டத்துல நிறைய பேர் விட்டுட்டாங்க. இந்த காலகட்டத்துல கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்க வேலைக்காக சில பேர் போய் கொடுங்க. ஆனா நாம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஏன்னா இது கூடி வந்து எங்க போறதுக்குனாக்கா பரலோகத்துக்கு போறதுக்கான ஒரு இடம் இது. இதை நம்ம விட்டுறக்கூடாது. படிங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய் புத்தி சொல்லும். அப்ப நாளானது என்ன பண்ணுது, சமீபத்து இருக்கிறதுனால எப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி என்ன பண்ணியாகணும், புத்தி சொல்லிக்கொண்டே இருக்கணும். எது வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கா, நம்ம சாவர வரைக்கும் புத்தி சொல்லிக் கொண்டே இருக்கணும். எந்த வார்த்தைகளா தேவன் நம்மளுக்கு கத்துக் கொடுத்த அந்த புத்திமதிகளை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். தேவன் தான் நம்மளை ஆசிரியத்து வழி நடத்துவாராக. ஆமென்.